Hare Krishna. So we have gathered here at Sri Rangam, and the place we are at the same place that Sri Chaitanya Mahaprabhu resided 500 years back in Sri Rangam, right opposite to the Jagannath Mat temple. And in this very place, Sri Chaitanya Mahaprabhu had a very intense, very detailed discussion on Bhagavad Tattva Vijnana as well as Rasa Tattva with Venkata Bhatta. And we are so fortunate. Yeah, again. We are so fortunate that in that very same place we have Sriman Murali Bhattar Swamigal, who is coming in the lineage of Venkata Bhatta. So Murali Bhattar Swamigal is a chief priest of Sri Ranganatha Swami temple. And we also have a special speaker here, Sriman Lakshmi Kumara Tatacharya he is a descendant of Sriman Natha Munigal, that is the first of the Sri Vaishnava Acharyas, and 64th generation. And he is also known by the name Sri Vasudevan. He has a PhD in Vishishtadvaita philosophy, Vedanta philosophy. He has MA, MPhil and PhD in Sanskrit. And he is professor of Department of Sanskrit and Tamil Studies, Raja College of Sanskrit and Tamil Studies, Thiruvayyar. So now I turn over the stage for a special interview. Hare Krishna. In ISKCON there is a proposal currently which has been put forward, which may pass, is that the female Vaishnavis who have been duly initiated by mantra, they can become initiating guru or diksha guru. So what do you think about that? As per Shastra and tradition, is this practice proper? No, it is ashastriya. மந்திரமாத்ரோக்திஹி ஸ்திரீனாம் சூத்ரஜாதீனாம் மந்திரமாத்ரோக்திஹி இஷ்யதே அப்படின்னு ரகசியத்ரய சாரார்த்த சங்கிரகம்ங்கிறதான கிரந்தத்தில் சுவாமி வேதாந்த தேசிகனுடைய திருக்குமாரரான குமார வரதாச்சாரியார் இந்த மந்திரங்களை யார் யாருக்கு உச்சாரணம் அதிகாரம், யார் யாருக்கு உபதேச அதிகாரங்கிறதெல்லாம் விசாரம் பண்ணியிருக்கார். அதில் மந்திரங்கள் 2 விதமான மந்திரங்கள் உண்டு. ஒன்று வைதிக மந்திரங்கள், இன்னொன்று லௌகிக மந்திரங்கள், அதாவது தாந்திரிக மந்திரங்கள். இந்த வைதிக மந்திரம்னா பிரணவேன சாகம் அயம் மந்திரஹா வைதிகோ பவதின்னு அங்கேயே காமிக்கிறார். பிரணவத்தோட கூடின மந்திரங்கள் வைதிக மந்திரங்கள்னு பேர். இந்த வைதிக மந்திரங்களை திரைவர்ணிகர்களாய், அதாவது பிராமண க்ஷத்ரிய வைசியர்கள் இவர்களுக்கு மாத்திரம்தான், அதுலேயும் யாருக்கு பிரணவ உச்சாரணத்தில் அதிகாரம் இருக்கோ அவர்கள் தான் இது ஜபிக்கலாங்கிற ஒரு நியமம், ஒரு கட்டுப்பாடு இதுக்கு இந்த மந்திரங்களுக்கு உண்டு. தாந்திரிக மந்திரம் எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. தாந்திரிகம் சர்வேஷான் தாந்திரிகந்துவா அப்படின்னு பிரமாணங்கள் காமிக்கப்பட்டிருக்கு. தாந்திரிக மந்திரம்னா பிரணவம் இல்லாமல் உச்சாரணம் பண்ணக்கூடிய மந்திரங்களுக்கு தாந்திரிக மந்திரங்கள்னு பேர். இந்த இஸ்கான் இயக்கத்தினுடைய பிரதான ஹிருதயமா இருக்கக்கூடியதான மந்திரமான ஹரே ராம ஹரே கிருஷ்ணாங்கிறதான இந்த மந்திரம் இருக்கு. இது கலிசந்திரான உபநிஷத்திலேருந்து எடுக்கப்பட்டு உத்தரணம் பண்ணப்பட்டு இந்த லோகோ ஜீவனார்த்தமாக மக்களுக்கு உபதேசம் பண்ணப்பட்டதான ஒரு தாந்திரிக மந்திரம். இந்த மந்திரத்தை உபதேசம் வாங்கிட்டு ஜபிக்கிறதுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. ஆனா ஸ்திரீனாம் சூத்ரஜாதீனாம் மந்திர மாத்ரோக்திஹி உச்சியதே இஷ்யத்தேன்னு இந்த பிரமாணம். ஸ்திரீ சூத்ராதிகளுக்கு மந்திரங்களை இந்த மாதிரி தாந்திரிகமா பிரணவம் இல்லாத மந்திரங்களை ஜபிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டே தவிர அதை உபதேசிக்கிறதுக்கு, இன்னொருத்தருக்கு சொல்றதுக்கோ தீட்சை பண்ணி வைக்கிறதுக்கோ அதிகாரம் சர்வதா கிடையாது. ஏன்னா அங்க அந்த ஸ்லோகத்துல மந்திர மாத்திர உக்திஹி இஷ்யத்தே இருக்கு. மாத்திரச்சுன்னு ஒரு பிரத்யேக உபயோகப்படுத்துக்க. மாத்திரங்கிறத சப்தத்துக்கு அந்நிய வியாவிருத்தின்னு அர்த்தம். மிச்சதெல்லாம் இல்லைங்கிறத டிஸ்குவாலிஃபை பண்ணி இதை மந்திரத்தை சொல்லுவதற்கு ஒண்டிதான், மந்திரத்தை சாண்ட் பண்றதுக்கு ஒண்டிதான் இவாளுக்கு அதிகாரமே தவிர, மந்திரத்தை ஜபம் பண்றதுக்கு தான் அதிகாரமே தவிர அடுத்தவர்களுக்கு உபதேசிக்கிறதுக்கோ தீட்சை எடுத்து வைக்கிறதுக்கோ அதிகாரம் இல்லை அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் காமிச்சிருக்கு. அதனால ஸ்திரீகளுக்கு இந்த தீட்சை பண்ணி வைக்கிறதுல, வைஷ்ணவ தீட்சை பண்ணி வைக்கிறதுல அதிகாரம் சர்வதா கிடையாது. In this Narada Pancharatra, the Bharadwaja Samhita we have, is it according to you, is it a bona fide Pancharatra Shastra?
இது நாரத பாஞ்சராத்திரம்ங்கிறது பாஞ்சராத்திர அந்தர்கதமான ஒரு சம்ஹிதை தான். அதனால இது ஏத்துக்க வேண்டியதான பிரமாணமான சம்ஹிதைகள் தான். அதனால இது ஏத்துக்க வேண்டியது போனஃபைடு தான் அது. In this Samhita, in the first chapter, there are some verses which I already showed you, but for the sake of interview, can you translate or explain these two verses, 42nd and 43rd? न जातु मंत्रता नारी न शूद्रो न अंतरोद्भवः नाभिशस्तो न पतितः कामकामेप्यकामिनः அப்படின்னு இந்த ஸ்லோகம் இருக்கு. மந்திரதா அப்படின்னா மந்திரம் ததாதீதி மந்திரதா. மந்திரதாங்கிற சப்தத்துக்கு மந்திரத்தை கொடுப்பவள், கொடுக்கிறது அப்படின்னா உபதேசிக்கிறதுன்னு அர்த்தம். ந ஜாது மந்திரதா நாரி, மந்திரத்தை யார் யாரெல்லாம் கொடுக்க கூடாது, யார் யார் கொடுக்கணும்னு முன்னாடி சொல்லின்னு வந்தார். ஆச்சாரியனுடைய லட்சணம் சொல்லி இந்த ஆச்சாரியனுக்கு மந்திரத்தை உபதேசம் பண்றதுக்கு அதிகாரம் உண்டு, இவாவா உபதேசம் பண்ணணும்னு ஆச்சாரிய லட்சணங்கள்லாம் சொல்லின்னு வந்தார். யாரு கொடுக்க கூடாதுன்னா இந்த சாஸ்திரங்கிறது எப்படி இருக்குன்னா ரெண்டு பிரகாரம். ஒண்ணு விதின்னு ஒண்ணு, இன்னொன்னு நிஷேதம்னு ஒண்ணு. விதிங்கிறது எப்படி பண்ணணுங்கிறத சொல்றது விதி, எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நிஷேதம்னு பேர். அது ரெண்டுமே சாஸ்திரம் காமிச்சிருக்கு. அது மாதிரி இதுக்கு முன்னாடி வரலும் விதி சொல்லிட்டார். யார்கிட்ட மந்திரோபதேசம் பண்ணிக்கணுங்கிற லட்சணத்தெல்லாம் சொல்லிட்டு வந்தார். இப்ப யார்கிட்ட பண்ணிக்க கூடாதுங்கிறத சொல்றார். அதுல மந்திரதா நாரின ஜாத்துங்கிற சப்தத்துக்கு ஒரு காலம்னு அர்த்தம். எப்போதுமே சர்வதா பண்றதுக்கு எந்த ஒரு ஆபத்து காலத்துல கூட பண்றதுக்கு அதிகாரம் இல்லைன்னு அர்த்தம். ஆமா, ந ஜாது மந்திரதா நாரி ந சூத்ரோ ந அந்தரோத்பவா. அந்தரோத்பவன்னா அந்த சங்கீர்ணமான ஜாதிகள், பிராமண கத்திரிய வைசியர்களுக்குள்ள கலப்பு ஜாதிகளுக்கு இந்த சங்கீர்ண ஜாதிக்கு அந்தரோத்பவன்னு பேர். கோலன் குண்டகன்லாம் காமிக்கப்பட்டிருக்கும் தர்மசாஸ்திரங்கள்ல. இவர்களுக்கெல்லாம் மந்திர மாத்திரம், அதனாலதான் முன்னாடியே சொன்னேன், மந்திர மாத்திரோக்தி ஈஷியத்தை, அவர்கள் மந்திரத்தை அனுசந்தானம் பண்ணலாம். பிரணவமில்லாத தாந்திரிகமான மந்திரங்களை அவர்கள் தியானம் பண்ணி அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணலாம், ஜபம் பண்ணலாம். ஆனா அவளுக்கு உபதேசம் பண்றதுக்கு சர்வதா அதிகாரம் இல்லை, ஸ்திரீ சூத்ராதிகளுக்கு அதிகாரம் இல்லைன்னு தான் இந்த மந்திரம், இந்த ஸ்லோகம் காமிக்கிறது. மந்திரதா நது மந்திரதா, மந்திரதாங்கிற சப்தத்துக்கு மந்திரம் ததாதீதி மந்திரதா அப்படின்னு அர்த்தம். மந்திரத்தை கொடுப்பவள், உபதேசிப்பவள்னு அர்த்தம். மந்திர உபதேசத்துல ஸ்திரீகளுக்கு சர்வதா அதிகாரம் இல்லை. இந்த தூ வேற இருக்கு, ந ஜாத்துன்னு இருக்கு இல்லையா, ஒரு காலம் அதிகாரம் இல்லை அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதனால ஸ்திரீகளுக்கு அதிகாரம் இல்லைன்னு அது காமிக்கிறது. Does it mean, can it be said that this is only for those women who are not devotees, but those who have been initiated, this verse doesn't apply to them? அதாவது ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சப்தத்தின்படி இந்த நாரின்னு சொல்லியிருக்கிறது இங்க சாதாரண தீட்சை பெறாத நாரிகளுக்கு தான் இதை குறிக்கிறது, தீட்சை பெற்ற நாரிகளை இது குறிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு கருத்து வருது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி சொல்ல முடியுமா? அது சர்வதா சொல்ல முடியும். ஏன்னா மந்திரதாங்கிற சப்தம் இருக்கு. ஜாது மந்திரதா நாரின்னு இருக்கு. மந்திரதானா மந்திரம் ததாதிங்கிற தீட்சை இல்லாம மந்திரம் கொடுக்க முடியாது. முதல்ல நாம ஒரு மந்திரத்தை நமக்கு உபதேசம் பண்ணணும்னா நமக்கு அந்த மந்திர உபதேசம் இல்லாத மந்திரங்களை நமக்கு அடுத்த வாழ்க்கை உபதேசம் பண்றதுக்கே அதிகாரம் இல்லை. அதனால இந்த மந்திரதாங்கிற சப்தத்துக்கு மந்திர உபதேசம் ஆனவன் தான் அர்த்தம். அவளுக்கு மந்திரோபதேசம் ஆனவன் அந்த ஸ்திரீகளுக்கு மந்திரோபதேசம் ஆகலாம், தாந்திரிகமான மந்திரங்கள் உபதேசம் பண்ணலாம். ஆனா அந்த மந்திரத்தை அடுத்த வாழ்க்கை அவ உபதேசம் பண்றதுக்கு அதிகாரம் இல்லை. So they have to be initiated. It is referring to initiated. Understood. Now another question is that now this proposal is there, it has not yet been introduced, so we are just taking some interviews to see what it would look. So if ISKCON introduces this practice of women initiating women Vaishnavis initiating becomes initiating guru, Diksha Guru, then what do you think about that? இன்னைய காலகட்டங்கள், ஏன்னா எல்லாரும் இந்த சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம்
பரமதங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு ஆசையினால அவங்க அவளிடத்துல ஏமாத்தப்பட்டவர்களா பரமதங்களுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய காலத்துல ஸ்ரீ பிரபுபாதா முதலிய மகான்கள்லாம் இந்த சம்பிரதாயத்தை, சனாத தர்மத்தை சம்பிரதாயத்தை ரட்சணம் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த இஸ்கான்கிறதான கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்ங்கிறதான இந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கா. அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். நம்மளுடையதான பாரத தேசத்துக்கே அது ஒரு பெரிய கௌரவமான விஷயம். இந்த சம்பிரதாயம் வைதிக சம்பிரதாயமா, கௌடிய மாத்த சம்பிரதாயத்தை அனுஷ்டிக்கக்கூடியதான ஒரு வைதிக சம்பிரதாயமா இருக்கு. அந்த வைதிகமான சம்பிரதாயத்துல இத மாதிரி விஷயங்களை புகுத்தினோம்னா, ஒரு புதுமைகளை புகுத்தினோம்னா இது அத்தியந்தமான அசாஸ்திரியமான விஷயம். அசாஸ்திரியமான விஷயம்னா சாஸ்திரம் ஒத்துக்காத ஒரு விஷயம். ஏன்னா இந்த கிருஷ்ணா கான்சியஸ்க்கு ஒரு பிரமாண தரமா இருக்கக்கூடிய விஷயம் பகவத்கீதை. ஸ்ரீமத் பகவத்கீதையிலேயே இந்த மாதிரி இந்த இது ஏன்னா இந்த இஸ்கான்ங்கிறது ஒரு குலமா இருக்கா. இது என்ன ஜாதியில பிறந்திருந்தாலும் கிருஷ்ண பக்தின்னு வந்திருக்கச்சே எல்லாரும் ஒரே குலமா இருக்கக்கூடிய இடத்துல இந்த குலத்துக்கு இது ஒரு நாசம். இது மாதிரி ஒரு அசாஸ்திரியமான ஒரு காரியத்தை பண்ணா அது குலநாசம். கீதையிலே சொல்லப்பட்டிருக்கு, குலக்ஷய கிருதந்திரோகம் மித்ர துரோகேச்ச பாதகம் குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மாக சனாதனாக தர்மே நஷ்டே குலம் கிருஷ்ண அதர்மோபி பவத்யுத அதர்மாபி பவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்திரியா ஸ்ரீஷு ஜுஷ்டாசு ஜாயத்தே வர்ணசங்கரஹ சங்கரோ நரகாயைவ குலக்ஞானாம் குலஸ்ய. இப்படின்னு முதல் அத்தியாயத்திலேயே அர்ஜுன விஷாத யோகத்திலேயே சர்வதா பரிகரிக்க வேண்டியதான நம்ம ஒதுங்கி இருக்க வேண்டிய விஷயங்கள்ல பிரதானமான விஷயம் எதுனா குலக்ஷயமான காரியங்களை சர்வதா பண்ணக்கூடாதுங்கிறது கீதாச்சாரியர் நமக்கு காமிச்சு கொடுத்த ஒரு வழி. அந்த வழியே மீறக்கூடியதா இது நாள் வரலும் பூர்வர்கள் ஒரு விஷயத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு போயிருக்கா. அது மாத்திரம் இல்ல, தர்மம்ங்கிறது நம்ம இஷ்டத்துக்கு வளைக்கக்கூடிய விஷயம் இல்லை. அதனால யக்ஷ பிரஷ்னத்துல தர்மஸ்ய தத்துவம் நிகிதங் குஹாயாம் மகாஜனோ ஏன கதஸ்ஸ பந்தாக அப்படின்னு யக்ஷ பிரஷ்னத்துல மகாபாரதத்துல காமிக்கப்பட்டிருக்கு. தர்மம்ன்றது நம்ம இஷ்டத்துக்கு இது நல்லது இது கெட்டதுன்னு நம்மளுடைய புத்தியை வச்சுன்னு தர்மத்தை நிச்சயமே பண்ணக்கூடாது. பூர்வாச்சாரியர்கள், நம்மளுடைய பூர்வர்களால் நம்மளுடைய ஆச்சாரியர்கள், நம்மளுடைய குருக்கள் என்ன விஷயத்தை அனுஷ்டானம் பண்ணியிருக்கார்களோ, என்ன விஷயத்தை நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கார்களோ அதுதான் தர்மம். அதை தவிர மிச்சது எல்லாத்தையும் நம்ம கலங்க வேண்டியதான அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம புத்தியை வச்சுட்டு ஒரு விஷயத்தை நிர்ணயம் பண்றோம். இன்னைக்கு இந்த ஸ்திரீகளுக்கு சமமறி உரிமைங்கிற லோகத்துல ஒரு வார்த்திகம் இருக்கிறதுனால அதை வச்சுட்டு இந்த விஷயத்திலையும் ஸ்திரீகளுக்கு சம உரிமைன்னு கொண்டாடணும்னா பரமஹிதேஷியா நம் விஷயத்துல சஹசிரேபியோ மாதா பித்ருபியா வத்சலதரம் சாஸ்திரம்னு ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர் காமிக்கிறார். அதாவது நமக்கு லோகத்துல நமக்கு நல்லது பண்ணக்கூடியது யாருன்னா லோகத்துல அவர்களுடைய தாய் தகப்பன் தான் நல்லது பண்ணுவான். அவர்களை விட நமக்கு சாஸ்திரம் இருக்கே 1000 மடங்கு ஒரு தாய் தகப்பனுக்கு சமம். சஹசிரேபியா மாதா பித்ருபியா வத்சலதரம் சாஸ்திரம்னு பாஷ்யக்காரரால் காமிக்கப்பட்டிருக்கு. கண்ணநம்பெருமானு சொல்றச்சு தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரிய வியவஸ்திதவுன்னு இருக்கார். எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம். அந்த சாஸ்திரங்கள் தான் ஸ்திரீகளுக்கு இது அதிகாரம் இல்லை, இந்த விஷயம் ஸ்திரீகளுக்கு அதிகாரம் இருக்கு, சூத்ராதிகளுக்கு இது அதிகாரம் இல்லை, இது அதிகாரம் இருக்குன்னு சில விஷயங்களை அதிகாரம் கொடுத்துருக்கு, சில விஷயங்களுக்கு நிஷேதிச்சிருக்கு. இது பண்ண வேண்டாம், சிலருக்கு இது அவசியம் இல்லைன்னு இது நிஷேதிச்சிருக்கு. அவசியம் இல்லைங்கிற காரியத்தை எதுக்கு வலுக்கட்டாயமா பண்ண வேண்டியதான அவசியமே கிடையாது. நமக்கு சாஸ்திரமும் அப்படி சொல்லல. சாஸ்திரத்தையே அனுஷ்டிச்சு போகக்கூடியதான பூர்வாச்சாரியர்களா இருக்கக்கூடிய நம்ம குருக்கள் அது மாதிரி பண்ணல. பூர்வர்கள் பண்ணாத ஒரு காரியத்தை நம்ம புதுசா அதை எடுத்து பண்ண வேண்டியதான அவசியமும் இல்லை. அப்படி புதுசா ஒரு காரியத்தை நம்ம எடுத்து பண்ணோம்னா இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா லோகத்துல ஒரு சாஸ்திர மரியாதை முதல்ல போயிடும். சாஸ்திரத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கே, அந்த கௌரவம் யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறதான ஒரு தாந்தோணித்தனமான ஒரு மரியாதை ஒரு இது ஏற்படும். சாஸ்திர மரியாதை முதல்ல குலையும். இதை பார்த்து மிச்ச சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய இப்ப ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இது ராமானுஜ சம்பிரதாயத்துல இன்னைய வரலும் சமாசனம் இந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறதோ இல்ல மந்திரோபதேசம் பண்றதோ இது புருஷால் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்திரீகளுக்கு ஜபம் பண்றதுல அதிகாரம் இருந்தாலும் மந்திரோபதேசத்துல அதிகாரம் இல்லை. அப்படி இருக்கச்சே இது ஒரு சாரார்கள் இதை பண்ணார்கள்னா, சனாதன தர்மத்தை சேர்ந்த ஒரு சாரார் இதை பண்ணார்னா அடுத்த சம்பிரதாயத்தில் இருக்கிறவங்க ஏன் நாங்களும் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படும். இதனால லோக மரியாதை, சாஸ்திர மரியாதை, பூர்வர்கள் இதனால நமக்கு காமிச்சு கொடுத்த வழி எல்லாமே மாறிடும். அதனால இது ஒரு சர்வதா ஒரு அசாஸ்திரியமான ஒரு விஷயம். இது நமக்கு நாசத்தை தான் தேடி கொடுக்குமே தவிர இதனால நமக்கு கௌரவம் நிச்சயமா ஏற்படாது. அதனால இது
அதனால இது அபகரிக்க வேண்டிய தள்ள வேண்டிய விஷயம் இது. So that means you are saying that in Sri Vaishnavas there has never been any acharya or guru, diksha guru, women diksha guru, any time. எப்போதுமே சர்வதா கிடையாது, எந்த காலத்திலையும் கிடையாது. Nobody female diksha guru in Sri Vaishnava Sampradaya. Up till now. No, until now there is no. What about Sri Lakshmi ji? அது வியக்தி விசேஷம், எல்லாருக்கும் எல்லாத்துலயும் பண்ண முடியுமா? மகாலட்சுமிக்கு அதுக்கு கூட இந்த ஒரு விஷயத்தை பார்க்கிறோமே தவிர அவளுக்கு இருக்கக்கூடியதான சக்தி நமக்கு இருக்கோ? ஏதாவது நமக்கு எந்த விஷயம் ஃபேவரா இருக்கோ அந்த விஷயத்த அடுத்தவாளுடைய திருஷ்டாந்தம் காமிக்கிறோம், அந்த சக்தி நமக்கு இருக்காங்கிறத யோசிச்சு பார்க்கிறோமோ? நான் லோகத்துல ஒரு பிரச்சாரத்துல இருக்கிற விஷயத்த சொல்றேன். கிருஷ்ணன் 16,000 ஸ்திரீகளோட ஜாரச்சோரனா இருந்தான்னு எல்லாரும் சொல்றாளே தவிர ஒரு மலையை தூக்கின்னு 7 நாள் நின்னானே அது நம்மளால முடியறதோ? அதை நாம் பேச மாட்டேங்கிறோம். நான் ஏதோ ஒரு சில వ్యక్తిகளுக்கு వ్యక్తిగதமான சில விசேஷங்கள், அதோட நம்ம இந்த லக்ஷ்மி இருக்காளே, லக்ஷ்மி நம்மள மாதிரி ஜீவகோட்டி இல்லை. லக்ஷ்மிங்கிறவ ஈஸ்வர கோட்டியில வரக்கூடியவள். ஈஸ்வர கோட்டியில வரக்கூடியவாளுக்கு இந்த லட்சணங்கள்லாம் பொருந்தாது. அதனால மனுஷாளுக்குள்ள விஷயத்த பேசணுமே தவிர அது ஈஸ்வர விஷயத்துல பேசக்கூடாது ஒண்ணு. இதே மனுஷர்களுக்குள்ள உபனிஷத் காலத்துல ஸ்திரீகள்லாம் பிரம்ம விசாரம் பண்ணிருக்கா அப்படிங்கிறத உபனிஷத்துக்கள்ல பார்க்கிறோம். அப்படி இருந்தாலும் அது எல்லா பொண்ணுங்களுக்கும் பொருந்துமான்னு கேட்டா பொருந்தாது. ஏன்னா அதெல்லாம் వ్యక్తిగதமான அந்தந்த వ్యక్తిகளை பொறுத்து தனிப்பட்ட விஷயங்கள். அது எல்லா இடத்துலயும் பொருத்தி பார்க்கறதுங்கிறது கூடாத விஷயம், அது பொதுவான விஷயம் இல்லை. Srila Prabhupada in 2 occasions he said that women, when he was asked that can women become Diksha Guru, then he said that yes, she can become. Jahanva Devi was there, Lord Nityanand's wife, she became, so if she has perfected, she can become Diksha Guru, but not so many. So what do you think about that? ஸ்ரீல பிரபுபாதர் இந்த கேள்வி கேட்ட பொழுது அவர் சொல்லியிருக்கார், இருக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஆனா நிறைய பேர் கிடையாது, இது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாதுன்னு சொல்றார். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்காக தான் நான் சொன்னேன் ஜான்வா தேவி தாஸ். சோ எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி நித்யானந்த ஜானவா, அதுக்காக தான் நான் இப்ப சொன்னேன் व्यक्तिगतமான விஷயம், இது எல்லாருக்கும் காமனான விஷயம் இல்ல. அப்படியே இருந்தா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே நான் ஆண்டாள் பெண் தான். ஆண்டாள் நாங்க ஒரு ஆழ்வார் கோஷ்டியில சேர்த்து வச்சிருக்கோம், நாயகி கோஷ்டிலையும் பெருமாளுடைய நாச்சியார் கோஷ்டிலையும் சேர்த்து வச்சிருக்கோம். இது எல்லா ஸ்திரீகளுக்கும் கிடைக்கலையே. இப்ப இந்த தீட்சையை எடுத்துக்கக்கூடியவ எல்லாரும் அவ்வளவு சுப்ரீமசி இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. அந்த சுப்ரீமசி இருந்ததுன்னா அந்த ஸ்திரீகளுக்கு வேணா அதிகாரம் இருக்கலாம். ஆனா இது பொதுவான விஷயம், காமனா கொண்டு வருது அப்படிங்கிறது கூடாது. இன்னொன்னு, பிரபுபாத் காலத்துல he had appointed so many disciples as to propagate the ISKCON issues. I know Achyutananda Goswami, Yashodananda Goswami, they are all Diksha Gurus. Prabhupada identified so many male Diksha Gurus, but he has not appointed any female Diksha Guru during his period. So we should follow what Prabhupada established. Prabhupada might have told that women can become Diksha Guru if they are like Janavi Devi. but not so many also. But not so many. So he himself know that nobody is like Janavi Devi Dasi at his time. Otherwise he might have appointed somebody. He has not appointed anybody. So what Purvas had done, we should follow that Pantati only. We cannot violate that Pantati. That is not good for Sampradaya. அதோட அவர் பிரபுபாதா சொல்லியிருக்கலாம் இல்லைங்கள. சுவாமி சொன்ன மாதிரி அவர் சொன்ன எப்போ ஒரு விஷயம் நம்ம அனுஷ்டானம் பண்ணோம்னா பூர்வர்கள் சொன்னதோட பூர்வர்கள் அனுஷ்டிச்ச விஷயத்தை நம்ம அனுஷ்டிக்கணும். பூர்வர்கள் நம்ம இதே பிரபுபாதா உபதேசம் பண்ண பிரபுபாதா இந்த வாக்கியத்தை பிரபுபாதா சொல்லியிருந்தாருன்னே வச்சுப்போமே, வச்சிருந்தா அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிச்சிருக்கணும் அந்த விஷயத்தை. அவர் பண்ணலைங்கிறச்ச அதுதான் நமக்கு பிரமாணம். He has established so many gurus, like Achyutananda Goswami, Yashodananda Goswami, Bhanu Prasad, who is now in Chennai. I had seen so many ISKCON leaders during his period, because I am
from during my father's, he organized ISKCON meeting here at our temple. I had seen so many ISKCON, but I have not found any Diksha Guru in female cadre at that time. From that time, till Prabhupada time also, after Prabhupada time also, I have not found any female Guru. This issue, I don't know how this issue came all on a sudden. But we are belong to Sri Sampradaya, we are worrying about this issue because it should not spoil the Sampradaya and it should not be the Munmadriya, it should not be a Bad example. bad example. It should not be a bad example for other Sampradaya also. As Vasu Swami told, if ISKCON followed means there may be some discretion along because there are so many ISKCON leaders are traditionally there. அவர் ஒரு சம்பிரதாயத்தையே அப்படியே ஊறி வந்தவங்க. அவங்களுக்கு பிடிக்காம ISKCON சம்பிரதாயத்தை விட்டு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இது பிடிக்காம ISKCON சம்பிரதாயத்தை விட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பாக்கி சம்பிரதாயத்தில் இருக்கவா ஏன் அவங்க பண்ணாங்களே நாங்களும் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரிலாம் ஒரு பேட் எக்ஸாம்பிள் நம்மளே கிரியேட் பண்ணக்கூடாது. It will mislead. This means Bhagavad Gita's third chapter where Lord Krishna says even if you should follow Varnashrama, Karmana, otherwise Chikirshu Loka Sangraham. Otherwise Krishna says I also follow. Is it following the same line? That Krishna says I also follow because if I don't follow then there will be Sankara Prajati. ஆமா சங்கரா உச்சிதேவி மே லோகா ந குரியாம் கர்ம சேதஹ சங்கரஸ்ய கர்த்தாஸ்யாம் அப்படின்னு இருக்கு. ஆமா நான் அதான் பிரசித்தமா இருக்கக்கூடியவர்கள் என்ன அனுஷ்டானம் பண்றார்களோ தத்வதேவ இதரே ஜனாக, அதனால அவர்கள் என்ன பண்றார்களோ அதுதான் லோகத்துல பிரச்சாரமாகும். ஸோ இது ஒரு பெரிய இது இன்டர்நேஷனல் ஒரு ஆர்கனைசேஷன். ISKCON இஸ் ஏ இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். இந்த ராமானுஜ சம்பிரதாயம்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் கல்ட் அது. அப்படி இல்லாமல் ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல இது மாதிரி ஒரு புது இஷ்யூ வந்தது அப்படின்னா இட் வில் மிஸ்லீட் அதர் ஆர்கனைசேஷன்ஸ் ஆல்சோ. So, thank you very much and we appreciate your time. It is it's our honor that we get to speak about this topic, very important topic, at very important place, especially where Sri Chaitanya Mahaprabhu resided in this house and Sri Chaitanya Mahaprabhu had conversed these kind of vicharas, even many such vicharas, and we are so much happy that we had become an instrument to be taking part in this, and thank you very much for your time. ಧನ್ಯವಾದ. Hare Krishna. ಹರೇ ಕೃಷ್ಣ.